இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோம்ல என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டே ஆன் பண்ணிட்டு தானே கட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணுறோம் அப்படியே புறம்போக்கு. ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பிரேம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோஸ், மோட்டிவேஷன் வீடியோஸ், ஸ்டோரிஸ் அண்டு மொதல் வீடியோலாம் போடுவோம். கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம்ல தெரிலடா. தெரில. சரி நம்ம வாங்க, போக நான் சொல்கிறேன் வாங்க. ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? பாண்டியம் பாலிடெக்னிக் கிரவுண்டுக்கு வந்துக்கிறேங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம ஊர்லேருந்து போனால் நம்மளை லாஸ் பண்ணுறாங்கோ. யாரா அவன் பைத்தியக்காரன்னு. அதனால் நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்துக்கிறேங்க. இப்போ என்ன வீடியோனா, இது வந்து எம்டியை பற்றி ரிவ்யூ பண்ணலான்னு வந்துக்கிறேங்க. எம்டி பைக்கு, எம்டியோட ஒர்த்து, எம்டி வாங்கினா பேக்கெட்டில் எம்டியாக தான் இருக்கும்னு, அதெல்லாம் பற்றி நிறைய சொல்ல வந்துருங்க. நம்ம வந்து எம்டி V15 வெர்ஷன் 2 இதை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எல்லாரோடைய ஃபேவரட் பைக்கு. இதில் என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டூம் தாங்க. இந்த டூம் வந்து அப்படியே கிட்ட வந்துரு. இந்த டூம் வந்து அப்படியே பிளாக் சீட்டா மாதிரி இருக்குன்னுவாங்க. அதனாலே நிறைய பேர் விரும்பி எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ஜின் சிசி 155.5 சிசிங்க. இதை பற்றி சொல்ல போனால் சொல்லிகிட்டே இருக்கலாங்க, அவ்வளோ ஃபேவரெட்டு. ஆனால் எனக்கு சொல்ல வாயில் வார்த்தை வரல, ஏன்னா காலைல சாப்பிட்லையா தான். எப்போ பார்த்தாலும் சோறுன்னு. அதுக்கப்புறம் இதோடைய காஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 lakhs அபோவ் வருங்க. ஏன்னா தம்பி அவ்வளோ கம்மியாக ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறதில்ல யாருக்கும். அதனால் ரொம்ப காஸ்ட்லிங்க. அடுத்து இந்த எம்டியை பொறுத்தவரையும் நிறைய பேர் வந்து இந்த கண்ணுக்காக தான் கைஸ் வாங்குவாங்களே. இந்த கண்ணுக்காக வந்து என் நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, பல லட்சம் கொடுக்கலான்றாரு. டீ வாங்கி தரமானுங்கிறான் கைஸ். தாங்க இவ்வளோ நாளாக பேசி என்ன பண்ணுறது. ஓகே கைஸ், இந்த வண்டியை பற்றி நம்ம எனக்கு தெரிஞ்ச அளவுக்குலாம் சொல்லிட்டேன். என்ன தான் இருந்தாலையும் என் அயபுசா மாதிரி இல்லை கைஸ். நான் பண்ணுறது நம்ம அயபுசா வந்து மைலேஜ் வந்து அன்லிமிட்டடாக கொடுக்குது. இது வந்து 45 தான் கொடுக்குது. கொஞ்சமான வருத்தத்தா. பேசினே இருக்குவேன். அப்புறம் என்னடா ஃபஸ்ட் வீடியோவில் கோளாறு போடுறான்னுவாங்க. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து அப்படியே முதல்ல வீட்டுக்கு கிளம்பலாம். பாய் கைஸ். கைஸ், நம்ம அப்படியே வீட்டுக்கு போகிறோம். ஏதோ வந்து நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டுக்கிறோம். நானும் ஒரே நாள் எட்டிகிட்டே மாதிரி ஆயிடலான்னு பார்த்தா முடியாது போல இது. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில காய்ஸ். அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப்னு எதனா ஒன்று சொல்லுவாங்க, அதை மட்டும் கொஞ்சம் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ போகிறதுக்கு அதுதான் ஒரு அளவுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி ஓகே காய்ஸ், போகிறவங்களாம் நம்மளை குறுன்னு பார்க்குறான். காய்ஸ், இந்த வீடியோத்துடன் என் பண்ணிடுறேன். ஓரளவுக்கு நல்லா பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலன்னு சொல்லுங்க. அண்டு எதனா ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் திருத்திக்கிறேன். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல கைஸ். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அண்டு சும்மா ஒரு ஃபண்டுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. மற்றபடி எனக்கு பைக்கு சம்மந்தமான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளால் பெருசாக மோட்டோ விளாக் பண்ண முடியல. ஏன்னா நம்மகிட்ட கேமரா இல்லை, எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இல்லை. ஆக்சுவலி நம்மகிட்ட எதுவுமே இல்லை, இதுதான் உண்மை. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ எவ்வளோ ரீச் ஆகுதோ அதை பொறுத்து தான் கைஸ் நம்ம வீடியோ போடுறது. அண்டு ஓகே கைஸ், பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க. ஓகே கைஸ், பாய்.